டென்டல் கேரிஸ் இல்லைன்னா சொத்தப்பல் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. ஹாய், ஐம் டாக்டர் ஆனந்தி, பெரடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், அப்பல்லோ டென்டல் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ரெமனன்ட் உங்க பல்லுல ஒட்டிட்டு இருக்கும். அந்த ரெமனன்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஓரல் பாக்டீரியா வருவாங்க. இந்த பாக்டீரியா சாப்பிட்டுட்டு அவங்க ரிலீஸ் பண்ற கேஸ் தான் உங்க பல்லுல இருக்கிற இனாமல் லேயரை அழிக்கக்கூடியதா இருக்குது. இதனாலதான் உங்களுக்கு டென்டல் கேரிஸ் வருது பல்லுல. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் காஃபிலேருந்து ஒயிட் ரைஸ், பிரெட்டு, சிப்ஸு, பிஸ்கெட் எல்லாமே சுகர் கண்டென்ட்டோட தான் இருக்கு. ஸோ இந்த சுகரி ஃபுட் உங்க டூத்ல ரெமனண்டாக சேரும்போது ஓரல் பாக்டீரியா ஜாஸ்தியாகும். பாக்டீரியாஸ் ஜாஸ்தி ஆகும்போது அவங்க ரிலீஸ் பண்ற ஆசிட்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு டென்டல் கேரிஸ் வரும். இதை பேரண்ட்ஸாக எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு சுகரி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸை நிறைய வாங்கி கொடுக்கறத கம்மி பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியாக நைட் ப்ரஷிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, உங்கள் டென்டிஸ்ட்டை 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. உங்களுக்கும் டென்டல் கேரிஸ் ப்ராப்ளம் இருந்தால் விசிட்டர்ஸ் அட் அப்பல்லோ டென்டல் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர்.